ஜோதிடத்தில் சக்தி வாய்ந்த தோஷமே எதுன்னு கேட்டிங்கன்னா முடக்கு தோஷம்தான். இந்த முடக்கு தோஷம் ஜாதகத்தில் நீங்கள் எப்படி எண்ணுறது, அது எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் எந்த நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரம் தான் அந்த முடக்கு ராசியில் போய் ஜாயிண்ட் ஆகும். அப்போ சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு தானே இது முடக்கு வருது, அது ஏன் சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு முடக்கு தோஷம் வரல அப்படின்னா, சூரியன் என்ன அப்பா, சந்திரனா அம்மா. ஒரு அப்பாவோட உயிர் கருவோய் அம்மா கர்ப்பத்தில் வச்சு தான் அந்த குழந்தையே உருவாகி இந்த உலகத்துக்கு வருது. அப்போ அதனால தான் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகிறதுக்கு காரணம். அது மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும். மூல நட்சத்திரத்துக்கு அப்புறம் மறுபடியும் எண்ணித்தான் அந்த முடக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்லி கொடுத்துக்கலாம். இந்த ஜோதிடம் பார்க்க வருபவங்களுக்கு முடக்கு தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரம் சார்ந்து தான் உங்கள் ஜாதகத்தில் முடக்கு தோஷம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. லக்கணம் ஜாதகத்தில் முடங்கிருச்சு. அந்த முடக்கு தோஷம் லக்கணமே அந்த தோஷம் ஆயிடுச்சுன்னா, முதல்ல அந்த ஜாதகர் இந்த உலகத்தில் அவருடைய முயற்சி அத்தனை இருந்தும் இந்த உலகத்துக்கு எந்த ஒரு முயற்சியுமே அவருக்கு செயல்படாது. அவருக்கு நல்ல கல்வி இருந்தும் ஒரு நல்ல வேலை கிடைக்காது. அவருக்கு நல்ல தொழில் இருந்தும் அந்த தொழில் அவர் சைன் ஆக முடியாது. என்னமோ தெரியலைங்க, என் லைஃப்பில் எல்லாமே முடங்கி கிடக்குது, அதுலேருந்து என்னால் மீண்டு வர முடியல. அதுக்கு நான் என்னுடைய ஜாதகத்தில் பிறக்கும் போதே என்னுடைய முடக்கு தோஷம் என்னை லாக் பண்ணி வச்சிருச்சுன்னு ஆதி காலத்தில் இதெல்லாம் முன்னோர்கள் இதை கண்டுபிடிச்சனால தான் ஜாதகம் இயங்காமல் எல்லா திறமையும் இருந்து முடங்கி போனது காரணமே இந்த லக்கணம் முடங்கி போனதுனால தான் உங்களால் அது இயங்க முடியல. முதல்ல அந்த லக்கணம் என்பது ஜாதகரே. அதனால ஜாதகரே முடங்கிட்டாருன்னா அவருடைய செயல்பாடு எல்லாமே ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ அந்த செயல்பாடை சரி பண்ணுறதுக்கு தான் எந்த கடவுள்கிட்ட போனால் அந்த ஆசீர்வாதம் வாங்கினா அந்த முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆகுங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தில் அந்த கோவில் இருக்குங்க. அந்த கோவிலை கண்டுபிடிச்சி தான் நீங்கள் அந்த கோயிலுக்கு போக முடியும்.